Daily. Taste the Daily. மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க. இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன? Cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java. இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார். காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் த எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லுங்க. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதைவிட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன். எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில்? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, 10 மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசா 5 மொழியை அறிமுகப்படுத்துறோம், அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசா 10ஓட. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க பாராளுமன்றத்தில் 543 எம்பியில 39 பேர்த்த கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது, அவன் கேட்கறான் அதை உட்கார்ந்து. எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்முன்னு உட்கார வேண்டியதானே? தெரிஞ்சவன் அதை கேட்க போறான். டோக்ரி தெரியாதா? தெரிஞ்சவன் கேட்க போறான். எதற்காக கம்பு சுத்தணும்? இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். தமிழ் மொழின்னு ஆட்டம் போடுறீங்களே, இந்த ஆண்டு ஏசர் சர்வே, ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. இந்த ஆண்டு ரிப்போர்ட், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல 87% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் மொழி திறன் 87% இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் 63% மக்களுக்கு படிக்க தெரியவில்லை. 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 38% மக்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல. இங்க தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுற ஏன் தடுக்கிற? நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது. ஏசர் ரிப்போர்ட்டோட வேற எந்த ரிப்போர்ட் இல்லைங்க ஐயா, ஒரே ரிப்போர்ட், அதான் ஹையஸ்ட் ரிப்போர்ட். அதை பாருங்க, அதை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க. வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஆட்சியில் இருக்கிறீங்க, தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்றீங்க, வெட்கப்பட வேண்டும். இந்தியாவில் மொத்தமாக 18 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு. நாம கட்டலீங்க ஐயா, கட்டிட்டாங்க, வேண்டும் என்று இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு. யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா? அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று. கர்நாடகாவில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராச்சும் சொன்னாங்களா? அல்லது பீகார், ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம், அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்போம், நிதி கொடுங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம். அதற்கு உங்களுக்கு வக்கில்ல, துப்பில்ல. பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தேன்னு கேட்கிறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சில்ட்ரன்ஸ் விங்னு போட்டிருக்காங்க? ஆனால் கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்னு வச்சிருக்கிறாங்க. பாரு, இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார்,
ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒன்றையுமே காணாமே. அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்டுனே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியாக சொல்லிக் கொடுக்க சொல்லுனே. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு. இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போகிறேன், சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்டில் குறைக்கல, இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க. பச்சை பொய். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.